அன்பில் நிறைந்தவர்களே, அவரை பற்றிக் கொள்ளுங்கள். ஆம், அவரை முழுமையாக பற்றிக் கொள்ளுங்கள். ஹோல்ட் ஆன் ஹிம். அவரை முழுமையாக பற்றிக் கொள்வதன் வழியாக நாம் வாழ்வின் யதார்த்த உண்மைகளை கற்றுக்கொள்கிறோம் என்று ஆண்டவர் இயேசு என்று சொல்லித் தருகிறார். எப்படி தந்தையின் கரத்தை இறுக்கமாக பிடித்து கொண்டு நமது குழந்தை பருவத்தில் நாம் பயணம் செய்தது போல நம்மை வழி நடத்துகிற இறைவனை முழுமையாக பற்றிக் கொள்ளுங்கள் என்று வார்த்தை அழைப்பு விடுக்கிறது. வாங்க, வார்த்தையோடு ஒரு பயணம் செய்வோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் இறையாசீரும் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் முழுமையாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் நிறைந்தவர்களே, கடவுள் தம் மீது பற்று கொண்டு வாழ்வோரை எல்லாவித ஆபத்துகளிலிருந்தும் காக்கிறார் என்ற உண்மை நிலை இன்றைய வார்த்தை வழியாக நமக்கு உணர்த்தப்படுகிறது. அரண்டவன் கண்ணுக்கு இரண்டதெல்லாம் பேயின்னு சொல்லுவாங்க. இல்லாத ஒன்றை இருப்பது போல் எண்ணுவது. இன்றைய நற்செய்தி மத்தேயு 12:7 ஆண்டவர் சொல்லுகிறார், வலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன். அதாவது இரக்கத்தை நீங்கள் விரும்பினீர்கள் என்றால் இவர்கள் குற்றமற்றவர்கள். ஏனென்றால் இவர்களை நீங்கள் கண்டனம் செய்திருக்க மாட்டீர்கள், இவர்கள் குற்றம் எதையும் புரியவில்லை என்பதை ஆண்டவர் இன்று தங்கள் சீடர்களுக்காக பரிந்து பேசி உரையாற்றுவதை நாம் பார்க்கிறோம். குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்து விட்டால் பார்க்கின்ற எல்லா செயல்களும் தவறாக தெரியும். இரக்கம் நிறைந்த உள்ளம் வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு பொதுவாகவே ஒருத்தரை குற்றமான பார்வையில் நோக்கினோம் அப்படின்னா எல்லாமே குத்தமாக தான் நமக்கு தெரியும். அதைத்தான் இந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் செய்கிறார்கள், சட்ட வல்லுநர்களும் செய்கிறார்கள். உமது சீடர்கள் சட்டத்தை கடைபிடிக்கவில்லை, அவர்கள் சட்டத்திற்கு எதிராக வாழுகிறார்கள் என்று எல்லா சூழ்நிலையும் இயேசுவையும் அவரது சீடர்களையும் குற்றம் குறைகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற பார்வையிலே பார்த்ததனால் இங்கு அவர்கள் குற்றமாகவே அனைத்தையும் உணர்ந்து கொள்ளுகிறார்கள். லூக்கா 6:36 சொல்லுவது போல, உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராயிருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராயிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசு மனிதர்களையும் அவர்களின் சூழ்நிலைகளையும் புரிந்து கொள்ளுகிறார். நமது சூழ்நிலை, வாழ்க்கை நிலை, யதார்த்த உண்மைகளை ஆண்டவர் அறிந்து கொள்ளுகிறார் அன்பார்ந்தவர்களே. ஏனென்றால் இந்த நற்செய்தியிலே சீடர்கள் அந்த கதிர்களை கொய்து உண்ணுகிறார்கள், அவர்களை புரிந்து கொள்ளுகிறார். அவர்கள் பசியின் நிலையில் இருக்கிறார்கள் என்று அறிந்து அவர்கள் மனநிலை அறிந்து கொண்டவராக இருக்கிறார். சீடர்கள் ஆண்டவர் இயேசுவை பற்றி கொண்டிருந்தனால் அவர்களுக்காக இயேசு வாதாடுகிறார். இன்றைய முதல் வாசகத்திலே எசேக்கியா மன்னன் ஆண்டவரை நம்புகிறான், அவரை இறுக பற்றி பிடித்துக் கொள்ளுகிறான். அதனால் தான் அவன் நோய்வாய்ப்பட்டு இருந்தாலும் அவனுக்கு 15 ஆண்டுகளை ஆண்டவர் கூட்டி கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். யோவான் 8:1-11 வரை வாசித்தோம் என்றால், விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிப்பட்ட பெண்ணை இயேசுவிடம் கொண்டு வந்து மோசேயின் சட்டப்படி இவள் கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு அவளை குறைகளான எண்ணத்தோடு காணவில்லை. அவள் நிலையை அறிந்து கொள்ளுகிறார். அவள் நிறையை புரிந்து கொண்டு இனி பாவம் செய்யாதே என்று அவளை முழுமையாக மாற்றுவதை நாம் பார்க்கிறோம். கடவுளை பற்றி பிடித்து கொண்டால், அவரை இறுக பிடித்து கொண்டால் நிச்சயம் நமக்கு ஆசீர்வாதங்கள். இயேசு சட்டத்தை விட மனித நேயத்தை முன்னிறுத்துவதை பார்க்கிறோம். பலியை விட இரக்கத்தை முதன்மைப்படுத்துகிறார். திருப்பாடல் 103:3 சொல்லுவது போல, அவர் உங்கள் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார், உங்கள் நோய்களை எல்லாம் நலமாக்குகிறார் என்று சொல்லுகிறார். எனவே நாம் நமது வாழ்க்கையிலே அவரே முழுமையாக நம்பி அவரை பற்றி கொள்வோம். வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும். ஜெபிப்போமா? அன்பு இறைவா, உம்மையே என்னாலும் நாங்கள் முழுமையாக பற்றி கொள்ளுவோம். உமது சீடர்களுக்கு நீர் பரிந்து பேசியது போல, எசேக்கியா மன்னன் உம்மை நம்பியதனால் அவன் வாழ்க்கையை நீர் கூட்டி கொடுத்தது போல எங்கள் ஒவ்வொரு நாளில் செயல்கள் எங்களோடு தங்கும் ஆண்டவரே. உம்மையே நம்பி உம்மையே பற்றி கொள்ளி ஜெபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும். பிரைஸ் தி லார்ட்.